இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்ததற்கு புதினுக்கு நன்றி தெரிவித்தார் பிரதமர். கசானில் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள தமக்கு அழைப்பு விடுத்ததற்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். நேற்று ரஷ்யாவில் நடைபெற்ற 9வது கிழக்கு பொருளாதார கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அன்வார் அவ்வாறு கூறினார். அக்டோபரில் கசானில் நடைபெறவிருக்கும் பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான அதிபர் புதினின் அன்பான அழைப்பிற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் அவர். பிரிக்ஸில் இணைய விண்ணப்பித்ததன் மூலம் மலேசியாவின் பொருளாதார அரசுதந்திர முயற்சிகளை பல்வகைப்படுத்தவும், பகிரப்பட்ட திட்டங்கள் மற்றும் வியூக பங்காளித்துவத்தின் மூலம் அதன் உறுப்பிய நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் மலேசியா எண்ணம் கொண்டிருப்பதாக நிதி அமைச்சருமான அன்வார் குறிப்பிட்டார். தற்போது பிரிக்ஸின் தலைமைத்துவ பொறுப்பை ரஷ்யா கொண்டிருக்கிறது. எளிய மற்றும் விரிவான அம்சங்களுடன் 13வது மலேசிய திட்டம். RMK 13 எனப்படும் 13வது மலேசிய திட்டம் கிட்டத்தட்ட RMK 1 போல சமமாக இருக்கும். எளிய மற்றும் விரிவான அம்சங்களுடன் வியூக ஆவணமாக அறியப்பட்ட அத்திட்டத்தின் ஒவ்வொரு அம்சமும் ஒரு குறிப்பிட்ட கொள்கை திசையில் உறுதியாக இருந்ததாக பொருளாதார அமைச்சர் ரபிசி ரம்லி தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரத்தின் குறிப்பிடத்தக்க மாற்றம் பன்முகத்தன்மையின் மையமாக இருப்பதால் 5 ஆண்டு திட்டத்தை உருவாக்குவது என்பது ஒரு சிக்கலான பணி என்றும் அவர் எடுத்துரைத்தார். நேற்று சிப்பாங்கில் RMK 13 தொடக்க மாநாட்டில் உரையாற்றிய ரபிசி முன்னுரிமைகளை திட்டமிட்டு ஆய்வு செய்ய அரசாங்கம் முயற்சிப்பதோடு நாட்டின் எதிர்காலத்திற்கான சரியான கொள்கைகளையும் வரிசைப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 10 வயது சிறுவன் சுயமாக வாகனத்தை ஓட்டி விபத்து. கடந்த செவ்வாய்க்கிழமை சிரம்பான் தாமான் அரோபனா இம்பியானில் சிறுவன் ஒருவன் தனது பெற்றோரின் வாகனத்தை செலுத்தி 2 வாகனங்களுடன் மோதி விபத்து ஏற்படுத்தியுள்ளான். இரவு மணி 9:30 அளவில் டொயோட்டா கொரோலா ரக காரில் 9 வயதான தனது அண்டை வீட்டு பையனையும் ஏற்றி சென்ற 10 வயதுடைய அச்சிறுவன் விபத்தை ஏற்படுத்தியதாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஹத்தா செய்டின் கூறினார். வாகனத்தை அரோவனா இம்பியான் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து தாமான் அரோவனா இம்பியானை நோக்கி ஓட்டி வந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. எனினும் சாலையின் வளைவு பகுதியை கடக்கும் போது கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் ஒன்றின் மீது மோதியதாக முகமது ஹட்டா புதன்கிழமை வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். விபத்திற்கு உள்ளான வேன் முன்னோக்கி நகர்ந்ததில் அதன் முன் நிறுத்தப்பட்டிருந்த பெரடுவா கவுன்சில் வாகனத்தின் மீது மோதியது. இச்சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட 2 சிறுவர்களுக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பதை முகமது ஹட்டா உறுதிப்படுத்தினர். உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் 5,70,00,000 டன் நெகிழி மாசுபாடு. உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் 5,70,00,000 டன் நெகிழி மாசுபாடு உருவாக்கப்படுகிறது. அந்த மாசுபாடு ஆழமான கடல் தொடங்கி உயர்ந்த மலைப்பகுதி மட்டுமின்றி மனித உடலுக்கும் பரவுவதாக புதிய ஆய்வு ஒன்று காட்டுகிறது. அதில் 3இல் 1 பகுதி தெற்கு நாடுகளில் இருந்து பரவுவதாகவும் அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. நியூயார்க்கின் மத்திய பூங்காவை எம்பயர் ஸ்டேட் கட்டடம் போன்று உயரமான நெகிழி கழிவுகளால் நிரப்ப ஒவ்வொரு ஆண்டும் போதுமானதாக மாசு உள்ளதாக இங்கிலாந்தில் உள்ள லீட்ஸ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். உலகெங்கிலும் உள்ள 50,000க்கும் மேற்பட்ட நகரங்களில் உருவாகும் கழிவுகள் குறித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. உலக அளவில் தெற்கு நாடுகளிடம் எங்களுக்கு மிகப்பெரிய சவால் உள்ளது. இதற்கு காரணம் எங்களின் கணிப்புப்படி 120 கோடி பேர் திடக்கழிவு சேகரிப்பு சேவைகள் எதுவும் இன்றி வாழ்கின்றனர். எனவே அவர்கள் தங்கள் கழிவுகளை கொட்டுவதையோ அல்லது எரிப்பதையோ தவிர வேறு வழியில்லை. இதனால் அங்கு இருக்கும் நெகிழி பொருட்களால் மாசு ஏற்படுகிறது என்று லீட்ஸ் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் பொறியியல் பேராசிரியர் கால்டாஸ் லெவல் தெரிவித்தார். சிறுவர்கள் வாகனங்களை செலுத்த அனுமதிக்கும் பெற்றோர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவர். சிறுவர்களை வாகனங்கள் ஓட்ட அனுமதிக்கும் பெற்றோர் அல்லது வாகன உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவர் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்திருக்கிறார். சிரம்பான் தாமான் அரோவனா இம்பியானில் 10 வயது சிறுவன் தனது குடும்பத்திற்கு சொந்தமான டொயோட்டா கொரோலா ரக காரை செலுத்தி விபத்தை ஏற்படுத்தியதை சுட்டிக்காட்டி லோக் அவ்வாறு கூறினார். அந்த சிறுவன் மீது குற்றம் சாட்ட முடியாது.
ஒவ்வொரு குடும்பத்தை எவ்வாறு அமைச்சு கண்காணிக்கும்? விருப்பம் போல் வாகனத்தை செலுத்த முடியாது என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சாவி எவ்வாறு கிடைக்கும்? பெற்றோர்களை தவிர அதை வேறு யாரும் கட்டுப்படுத்த இயலாது என்று அவர் குறிப்பிட்டார். வியாழக்கிழமை புத்ரஜயாவில் நடைபெற்ற மலேசிய விமான போக்குவரத்து கரிமம் அகற்றும் செயல் திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் அந்தோனி லோக் அவ்வாறு கூறினார். அச்சம்பவத்தை தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு சிறார்கள் சட்டம் செக்ஷன் 31 உட்பிரிவு 1 கீழ் உள்நாட்டை சேர்ந்த 2 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாக சிரமான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஹத்தா சேடின் தெரிவித்தார். சுய கட்டுப்பாடு தொடர்பில் கற்றுக் கொடுக்கும் நோக்கத்தை கொண்டது இணைய பாதுகாப்பு சட்ட மசோதா. சமூக வலைதளம் அல்லது இணையம் வழியாக செயலிகளில் சுய கட்டுப்பாடு மற்றும் கட்டொழுங்கு தொடர்பில் பொதுமக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நோக்கத்தை கொண்டது இணைய பாதுகாப்பு சட்ட மசோதா. எனினும் மக்களின் கருத்து சுதந்திரத்திற்கு இச்சட்ட மசோதா தடையாக இருக்காது என்று சட்ட மற்றும் கழக சீர்திருத்தத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அஸ்லினா ஒத்தமான் சைட் தெரிவித்தார். நாங்கள் கருத்து சுதந்திரத்தில் சமரசம் காண மாட்டோம் என்று பொதுமக்களுக்கு உறுதி அளிக்கிறேன். இதுதான் இன்றைய மடானி அரசாங்கத்தின் நிலைப்பாடு. நாங்கள் சமரசம் காண மாட்டோம் என்றால் உங்களுக்கு அரசியலமைப்பு உரிமைகள் இருந்தால் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். உங்கள் கருத்தை தெரிவிக்கும் உரிமை உங்களுக்கு உள்ளது. ஆனால் நீங்கள் உங்கள் கருத்தை வெளிப்படுத்தி அது புறங்கூறுதல் மற்றும் அவதூறு போன்ற ஒரு அறிக்கையை போல் தீங்கு விளைவிக்கும் என்றால் பல சட்டங்கள் உங்கள் மீது பயன்படுத்தப்படும் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற இணைய குற்றங்கள் தொடர்பிலான அனைத்துலக சட்ட மாநாட்டின் தொடக்க விழாவிற்கு பின்னர் அவர் அவ்வாறு குறிப்பிட்டார். இஸ்லாமிய நிதியத்தில் முன்னணியில் இருக்கும் மலேசியாவின் பலத்தின் மூலம் ரஷ்யா பயன்பெற்றுக் கொள்ளலாம். இஸ்லாமிய நிதியத்தில் உலக அளவில் முன்னணியில் இருக்கும் மலேசியாவின் பலத்தின் மூலம் ரஷ்யா பயன்பெற்றுக் கொள்ளலாம் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இது ஷரியா கொள்கைக்கு இணங்குவது உட்பட நிதி கருவிகளில் புத்தாக்கத்தை ஏற்படுத்தும் சிறந்த சுற்றுச்சூழல் அமைப்பை மலேசியா கொண்டிருப்பதால் 2 நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு வழங்க இஸ்லாமிய நிதி பொருத்தமானதாக இருக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ரஷ்யா இஸ்லாம் மக்கள் தொகையை அதிகம் கொண்டிருப்பதால் இஸ்லாமிய நிதியில் மிகப்பெரிய திறன் கொண்டுள்ளது. ரஷ்யாவில் இஸ்லாமிய வங்கி அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஒன்றிணைந்து நடத்தும் திட்டங்களை எளிதாக்கி கொடுக்கும் என்று நான் நம்புகிறோம். அதோடு இஸ்லாம் மக்களை பெரும்பான்மையாக கொண்டிருக்கும் நாடுகளின் முதலீடுகளை இது ஈர்க்கும் என்றார் அன்வார். நேற்று ரஷ்யா நடைபெற்ற 9வது கிழக்கு பொருளாதார கருத்தரங்கு அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் அவ்வாறு கூறினார். பிலிப்பைன்ஸ் சட்டவிரோதமாக நுழைந்ததாக சந்தேகிக்கப்படும் மலேசியர்கள் மணிலா அழைத்து செல்லப்படுவர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிலிப்பைன்ஸ் கடற்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 3 மலேசியர்கள் உட்பட 11 பேர் இன்று பிலிப்பைன்ஸ் மணிலாவிற்கு விமானம் மூலம் அழைத்து செல்லப்படுவர். பிலிப்பைன்ஸ் அமலாக்க தரப்பினர் அவர்கள் அனைவரையும் மீண்டும் தங்கள் நாடுகளுக்கு அனுப்புவதற்கு முன்னர் ஆவண செயல்முறைக்காக மணிலாவிற்கு அனுப்புவதாக உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். நேற்று சபாவில் நடைபெற்ற 2024ஆம் ஆண்டு ஆட்கடத்தல் மற்றும் கட்டாய தொழிலாளி குற்றத்தடுப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். சம்பந்தப்பட்ட அப்படகை பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் தடுத்து வைத்துள்ளதோடு அதன் உரிமையாளர் குறித்து விரைவில் தெரிவிக்கும் என்று சைஃபுடின் மேலும் குறிப்பிட்டார். பிலிப்பைன்ஸின் கடற்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக மலேசியர்கள் 7 மற்றும் சீன பிரஜைகள் 80 அடங்கிய 15 பேரை சந்தேகத்தின் பேரில் அந்நாட்டு அமலாக்க தரப்பினர் செப்டம்பர் 1ஆம் தேதி கைது செய்தனர்.